ஒரு ஊர்ல திருவிழா நடத்தி பாத்திருப்பீங்க, மாவட்டத்துல திருவிழா நடந்து பாத்திருப்பீங்க, தமிழ்நாடு ஃபுல்லா திருவிழா நடந்து பாத்திருக்கீங்களா? அதாங்க தேர்தல் திருவிழா. கண்ணு தெரியாதவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? அது இல்லாம இந்த வீல் சேர்ல தள்ளிட்டே வருவாங்களா மாற்றுத்திறனாளிகள், அவங்களால எப்படி ஓட்டு போட முடியும்? 80 வயசு மேல இருக்கவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? 85 வயசுக்கு மேல இருக்கவங்க கண்டிப்பா ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவீங்க. உங்க ஏரியால பூத் லெவல் ஆபீசர் இருப்பாங்க, 12 சொல்லி ஒரு ஃபார்ம் வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்ம் நீங்க நிரப்பி கொடுத்தீங்கன்னா உங்க வீடு தேடி தபால் ஓட்டு வரும். அதுல நீ உங்க ஓட்டை நீங்க செலுத்தலாம். யாரு வருத்தப்படணும்? 85 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பா பொருந்தும். 18 வயசுக்கு மேல உள்ள வாக்குரிமை உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தில இருந்து 12D ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. பூத் லெவல் ஆபீஸ்ல போய் அந்த 12D ஃபார்ம் வாங்கி நீங்க ஃபில் அப் பண்ணி கொடுத்தா போதும். நீங்க வீட்ல இருந்தபடியே ஓட்டு போட உரிமை கொடுப்பாங்க. பார்வையற்றவர்கள் வந்து நீங்களே ஓட்டு போடணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. நம்பிக்கையானவங்க ஒரு சொந்தக்காரங்க நண்பர்களை யாரையோ கூட்டு போய் இந்த சின்னத்துல போடணும்னு சொன்னா அவங்க போடுறதுக்கு உரிமை உண்டு. ரெண்டாவது மாற்று வழியா பிரெயிலின்னு சொல்லி ஒரு புள்ளி வடிவில் சின்னமும் சரி எழுத்தும் சரி எழுதியிருப்பாங்க. நீங்க அதை டச் பண்ணி தடவை பார்த்து நீங்க ஓட்டு போட்டுக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் யாரும் பூத்துல போய் ஓட்டு போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா பூத்துலயுமே வீல் சேர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதை பயன்படுத்தி போட்டுக்கலாம். உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. இந்திய தேர்தல் ஆணையம் தென்காசி மாவட்டம். நமது இலக்கு 100% வாக்குப்பதிவு. கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. தேர்தல் நாள் 23/4/2026. எல்லாருமே கண்டிப்பா ஓட்டு போட்டுருங்க.